தேவனுக்கு 1000 நாமங்கள் என்னை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்த தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்த தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன்.
ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நாங்கள் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு, எல்லாரும் சொல்வோம் எல்லாம். ஓ எல்ரோய்க்கு அல்லேலூயா, எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நாங்கள் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து, தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்லாரும் எல்ரோய்க்கு, எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தன், தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். கரம் தட்டி பாடிடுவேன். கரம் தட்டி பாடிடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காகவே நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற கிருபைகள், நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற மகிமைகள் பெரிதாயிருக்கிறபடியால் அவருடைய நாமம் விலை உயர்ந்த நாமம். அந்த நாமத்திற்கு முன்பாய் வேற எந்த நாமங்களும் மேலான நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள நாமம். ஓ ராஜாவும் மாளிகையில் நாங்கள் எப்போது உமக்காய் காத்திருக்கத்தக்கதாய் உம்மோடு பேசுகிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை ஓ நம்மை தகுதிப்படுத்தி அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நம் சிந்தனையில சிதறி போகும் பொழுதெல்லாம், எல்லா வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நினைத்து கலங்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அல்லவா நம்மை வழி நடத்துகிறவர், கர்த்தர் அல்லவா நம்மை சரிப்படுத்துகிறவர், கர்த்தர் அல்லவா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர்.
நீர் ஒருவரை எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு பாத்திர நீர் ஒருவரே ஐயா. நீங்க கிரியை செய்வீரானால் இங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. நீர் இங்கே கிரியை செய்வீரானால் அற்புதத்தையும் ஜெயத்தையும் சுகத்தையும் சமாதானத்தை காண முடியும் ஆண்டவரே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகல அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே.
உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பரிகாரியே
உமக்கே. உன்னதரே 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 உயர்ந்தவரே. எஸ் லார்ட். ஆராதனை உமக்கே. பரிகாரியே என் பலியானீரே. ஆராதனை உமக்கே. என் பரிகாரியே என் பலியானீரே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லும் ஆராதனை. ஆராதனை ஓ ராஜாதி ராஜா ஒருவருக்கே ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் எல்லா கவலை எல்லா கஷ்டம் எல்லா பாரங்களையும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் உங்களுக்குத்தான் உங்களுக்குத்தான். எஸ் லார்ட். நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவர். உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை கனப்படுத்துகிறோம் ராஜா. நீர் மாறாத தேவன். நீர் வல்லமையில் பெரியவராய் இருக்கிறபடியால் மகத்துவத்தில் பெரியவராய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எஸ் ஜீசஸ். நீ நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஆண்டவரே இந்த நிமிஷம் வரை எங்கள் நடத்தினீர். நீ நல்ல தேவனாய் இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகா மேன்மையுள்ளவர். நீர் மகா உண்மையுள்ளவர். எஸ் ஜீசஸ். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. தேவ கிருபை இங்கு இறங்கி இருக்கிறது. தேவ மகிமை இங்கு இறங்கி இருக்கிறது. கட்டுகளை உடைக்கிறவர். பாதாள சங்கிலிகள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவர் வழி நடத்துகிற தேவன். ராஜாதி ராஜா. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் உன்னதத்தில் உயர்ந்தவர். ஓ ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். உடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்பங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகள் பலவீனங்கள் எல்லா அந்தகார இருட்டின் அதிகாரங்கள் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டையும் இரத்த கோட்டைகளை வைங்கப்பா. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நீ சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறபடியால் சமாதானத்தை கெடுக்கிற சத்துரு சாத்தான் ஓ எந்த வீட்டுக்குள்ளே நுழைய அதிகாரம் இல்லை. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. எஸ் ஜீசஸ். உடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் சமாதானம் தங்கட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாய் மறந்தாலும் நீர் எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே. எங்களை உள்ளங்கைகளை வரைந்து வைத்து அழகு பார்க்கிற தேவன் ஆண்டவரே.
நீர் உண்மையுள்ள ராஜாதி ராஜா. ஓ ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்துரு எடுத்து வந்தாலும் ஆவியானவர் எனக்கு கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் 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 என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்து சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்து சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரை உயர்த்தி. கர்த்தருடைய நாமம் விலை உயர்ந்த நாமம். அவருடைய நாமம் மாத்த நம்மோடு இல்லை என்றார் நாம் எப்பொழுதே மறைந்திருப்போம்.
கர்த்தருடைய தயவுள்ள கரம். நாம் இப்பொழுது நின்று அவரை துதிப்பதே அவருடைய கிருபை, அநாதி சிநேகம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை மகிமையாய் நடத்துகிறது. எத்தனை சத்துரு, எத்தனை சாத்தான், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய மகிமை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறபடியால் எதை குறித்தும் நமக்கு கலக்கம் வேண்டாம். கர்த்தருடைய கரம் எப்போதும் என்னை பாதுகாக்கிறதுக்காய் ஸ்தோத்திரீங்க. கர்த்தருடைய கரம் என்னை வழி நடத்துறதுக்காய், அவருடைய பலனுள்ள கரம், அவருடைய மகிமையுள்ள கரம், அவர் அன்பு நிறைந்த கரம், அவருடைய இரக்கத்தின் கரம் என்னை மூடி இருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின். எத்தனை பேர் விசுவாசமாய் சொல்லுகிறீங்க? பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உமக்கே கனம் ஆண்டவரே, உமக்கே மகிமை,
ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். காலை ஆராதனை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்கள் பேசும் உடைய வார்த்தை வசனங்களை பேச ஆண்டவரே என்னை ஒரு கருவியாய் பாத்திரமாய் எடுத்து பயன்படும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு அன்பு என்பது செயல், அன்பு என்பது ஆக்ஷன். அதை கூட தான் அது காலையில் பார்க்குறோம். ஆங்கிலத்தில் அன்புக்கு லவ் என்று நாம் அதில் பார்க்குறோம். அதில் பாசம், அன்பு, காதல், நேசம், பிரியம், விருப்பம், இப்படி பல விதமான அர்த்தங்களை அந்த ஒரு சொல்லிலே நாம் ஆங்கிலத்தில் பார்க்குறோம். ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற வண்ணமாக அந்த அன்பு வெளிப்படுவதை, லவ் வெளிப்படுவதை நாம் அங்கே பார்க்குறோம். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பாக இருக்க வேண்டும் தான் நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளை கொடுத்தார், கமாண்ட்மெண்ட்ஸ். பிறகு யூதர்கள் அதை மிகவும் சிக்கலாக மாற்றி அதை 613 கட்டளையாக வைத்தார்கள், கமாண்ட்மெண்ட்ஸாக மாற்றினார்கள். இதில் நீ எதை செய்யக்கூடாது என்று 365 கட்டளையும், என்ன செய்யணும் என்று 248 கட்டளையும், இப்படி அந்த யூதர்களை வைத்தது பார்க்குறோம். மொத்தமாக 603 கட்டளைகள். இதெல்லாம் நாம், இந்த கட்டளையெல்லாம் நாம் செய்வோமானால், செய்ய முடிந்தால்தான் நாம் தேவனுடையத்தில் நெருங்க முடியும் என்று ஒரு பெரிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இயேசு என்ன செய்தாராம், அதை எளிமைப்படுத்தினார். அந்த கமாண்ட்மெண்ட்ஸை மிக பெரிதாக இருக்கிற அந்த கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு எளிமையாய் மாற்றுறார். மார்க் 12ஆம் அதிகாரம் 28 முதல் சில வசனங்களை பார்க்குறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 28. அதில் ஒருத்தர் இயேசு இடத்துல கேட்குறான், ஆண்டவரே, கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்ன என்று கேட்டான். வாட் இஸ் த கமாண்ட்மெண்ட்ஸ்? இது மிக முக்கியமானது. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனா கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவர் தான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றார், 30, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயா என்பதே பிரதான கற்பனை. முதல் கட்டளை என்ன? ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட ஆண்டவரத்தில் அன்பாக இருக்க வேண்டும் தான் லவ். அதான் முதல் கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால் செகண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகள் பெரிதான, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. 2 முக்கியமாக பார்க்கணும். லவ், அன்பு கூற வேண்டும். ஆண்டவரத்தில் முழு உள்ளத்தோடு நாம் அன்பு கூற சொல்றார். பிறகு சொல்றார், உன்னிடத்திலே நீ அன்பாக இருப்பது போல பிறரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்றார். 2 அந்த பிரதான கட்டளை நம்ம பார்க்குறோம். இந்த புதிய ஏற்பாட்டில் அன்பை குறித்து, லவ்வை குறித்து அதிகமாக வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்குறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 யோவான் சொல்கிறார். 13ஆம் அதிகாரம் 34, 35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். மீண்டும் பாருங்க, அன்பாயிருங்கள். நான் உங்களிடத்திலே அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரிடத்தில் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்பு, லவ் தான் மிக முக்கியமான கட்டளை என்பதை பார்க்குறோம். அன்பு என்பது ஒரு செயல் என்று நமக்கு புதிய ஏற்பாட்டில் இன்னும் அழுத்தமாக சொல்வதை நாம் அங்கே பார்க்குறோம். அடுத்து 35ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசுக்கு நாம் சீஷராக இருக்கிறோம் என்பதுக்கு என்ன அடையாளம்? ஒருவரோடு ஒருவர் நாம் அன்பாக இருந்தால் இந்த அன்பை பார்த்து வெளியில் இருக்க ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க, நாம் இயேசுக்கு நாம் சீஷராக இருக்கிறோம் என்று. எத்தனை வாரங்கள் சபைக்கு நாம் வந்தோம், எத்தனை மாதங்கள் வந்தோம், என்ன ஜெபம் பண்ணோம், எப்படி நாம் பைபிள் வாசித்தோம், ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதை விட முக்கியமான காரியம் என்ன?
நாம் வெளி ஜனங்களுக்கு ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாக இருந்தால் அதுவே போதும். மற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க நாம் ஆண்டவருக்கு சீஷராக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, இப்போது முக்கியமாக நாம் 1 கொரிந்தியருக்கு நாம் வரலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இதில் தான் இந்த காலையிலே நாம் சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த 13ஆம் அதிகாரம் முழுதுமாக அன்பை குறித்து தான் பார்க்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரமே லவ் சாப்டர் தான், அன்பை குறித்து சொல்கிற ஒரு காரியம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது 15 வேர்ப்ஸ், அதாவது ஆங்கிலத்தில் பார்க்க வேர்ப்ஸ் என்று சொல்லுவாங்க, தமிழிலே வினைச்சொற்கள். இந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நாம் ஆரம்பிக்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசெடுகிற கைத்தாளம் போல நான் இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், இப்போது நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், அந்நிய பாஷையிலே நீங்கள் பேச உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கலாம், நல்லா ஆர்ப்பரிக்கலாம், கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிக்கலாம். ஆனால் கூட இதெல்லாம் நீங்கள் இருந்தால் கூட அன்பு உனக்கு இல்லாவிட்டால், பட் டிட் நாட் லவ் அதர்ஸ், அன்பு உனக்கு இல்லாவிட்டால் இது இருந்த உனக்கு பிரயோஜனம் இல்லை என்று நமக்கு வேதம் நமக்கு கூறுகிறது. 2ஆம் வசனம், நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இருக்காவிட்டால் நான் ஒன்றுமில்லை. மீண்டும் சொல்றார், அற்புதங்கள் செய்யலாம், அடையாளங்களை செய்யலாம், வரங்களை பெற்றிருக்கலாம், ரகசியங்களை சொல்லலாம், இப்படியெல்லாம் நமக்கு உனக்கு இருந்தால் கூட அன்பு உனக்கு இருக்காவிட்டால், இஃப் there is no love உனக்கு இருக்காவிட்டால் இது இருந்த உனக்கு பிரயோஜனமில்லை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 3ஆம் வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை. 3ஆவது நான் பார்க்குறோம், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் எவ்ரிதிங், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் தான தர்மம் செய்தாலும் இல்லை என்னுடைய சரீரத்தை நான் வரித்து கொண்டு ஆண்டவரை நான் தேடினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. மீண்டுமாக பார்க்குறோம், அன்பு என்பது ஒரு செயலில் இருக்கணும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆங்கிலத்தோடு சொல்கிறார், லவ் வித் worthless unless it is expressed in deed and behavior. அன்பு செயலிலும் நடத்தையிலும் வெளிப்பட்டால் என்று மதிப்பற்றது. வெளிப்படணும். அன்பாக இருக்கிறோம்னு சொன்னால் வெறும் வாயின் வார்த்தையில் அல்ல, அது கிரியில் இருக்க வேண்டும், ஆக்ஷனில் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுவதை நாம் அங்கு பார்க்குறோம். 4ஆம் வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளதும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஆண்டவர் சொல்றார், இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரே ஒரு பேக்கேஜ் ஒன்றுக்குள்ளே இருக்கிறது. அன்பு நமக்கு இருக்குமானால் இந்த நீடிய சாந்தம், இந்த பொறுமையெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதுகிறது. ஓகே, பிறகு அந்த வசனத்துக்கு நாம் வரலாம். இதுக்கான இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23, 5, 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஆவியின் கனி, ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஃப்ரூட், கனிகள் அல்ல, பல பழங்கள் அல்ல, கனி, ஒரே ஒரு ஃப்ரூட் தான், ஒரே ஒரு பழம். இந்த அன்பு என்பது ஒன்று தான். ஆவியின் கனி, ஆவியின் கனிகள் என்று பைபிளில் சொல்ற, நாட் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட், ஒரு பழம். இந்த ஆவியின் கனி என்பது ஒருமை, சிங்குலர், அதை நாம் மறக்கக்கூடாது. இது பன்மை அல்ல. இந்த அன்பு நமக்கு இருந்தால்தான், என்ன சொல்றாரு இங்கு நமக்கு கலாத்தியருக்கு எழுதும்போது, அன்பு நமக்கு இருந்தால்தான் அப்போது சந்தோஷம் நமக்கு இருக்கும், சமாதானம் நமக்கு இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு, நற்குணம், விசுவாசம் இருக்கும். இந்த அன்பு இருந்தால்தான் அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும்.
நாம் நினைப்பது போல தயவு இதெல்லாம் வேறு வேறு பொருள் அல்ல, வேறு வேறு பழம் இல்லை, கனி, ஒரே ஒரு கனி தான் அந்த அன்பு. இதற்குள்ளே இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இருக்க வேண்டுமானால் அன்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 23 சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள் விரோதமான பெரிய பிரமாணம் ஒன்றுமில்லை. அன்பு நமக்குள் இருக்குமானால் இல்லை செய்ய மாட்டோம், தேவனுக்கு விரோதமாக தீமையான காரியம் செய்ய மாட்டோம், விரோதமாக நாம் பேச மாட்டோம். அன்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்குறோம். இப்போது நாம் விட்ட வசனத்தில் நான் வரலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். முதல்ல நாம் என்ன பார்க்குறோம்? 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய பொறுமை. அன்பு இருந்தாலும் செய்யணும். அன்பு இருந்தால் நீடிய சாந்தமும், பேஷன், பொறுமை பார்க்கணும். ஏன் பேஷன் சொல்கிறாங்க? பொறுமையாக இருக்கிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், இதை போதிக்கிறது. 2வது வாசிக்கிறோம், அன்பு என்ன செய்கிறது? தயவு உள்ளது, கைண்ட்னஸ். ஒரு குடும்ப உறவிலே ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் நடுவிலே அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு இருந்தால்தான் 2 பேரும் ஒன்றாக இருக்க முடியும். அதனாலே அன்பு மிக மிக முக்கியம் குடும்ப உறவில் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 3வது, அன்பு எப்படிப்பட்டது? அன்புக்கு பொறாமை இல்லை, நாட் ஜெலசி. அன்பு நமக்குள்ள இருக்கமானால் நமக்குள்ளே பொறாமை நமக்கு வராதுன்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. யார் சொல்கிறார் இதெல்லாம்? அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். அன்பு என்பது ஒரு செயல், அன்பு என்பது ஆக்ஷன். அன்பு நமக்குள் இருக்குமானால் நமக்கு என்ன செய்யாது? பொறாமை வராது என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து சொல்கிறார், அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை மேன்மைப்படுத்தாது. எனக்கெல்லாம் தெரியும், நான் இல்லைனா எதுவும் நடக்காது, நான் இல்லைனா எதுவும் இயங்காது, நான் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அன்பு என்ன செய்யுதா? அன்பு தன்னை புகழாது என்று நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்து அதே 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அன்பு இருமாப்பா இராது. ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், அரகன், திமிர் பிடித்த வண்ணமாக நடக்காது. அன்பு நமக்கு இருக்க மனசியம், அன்பு நமக்கு இருக்க மனசியம், அது நமக்குள்ளே செய்யாது. அது நமக்கு இப்படியான என்ன செய்யாது? இருமாப்பாய் நாம் இருக்க மாட்டோம். அன்பு நமக்கு இருக்குமானால் அப்போது நமக்குள்ளே தாழ்மை இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனாலே அன்பு நமக்கு மிக மிக முக்கியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 8:11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்ற வசனத்திலே வாசிக்கிறோம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவையிலே குடியிருக்கும் போது என்ன சொல்ல வர்றார் இங்கு ஆண்டவர் என்று நாம் பார்க்கும்போது, நமக்கு ஒரு நாள் ஒருபோது நமக்கு பெருமை வரக்கூடாது. நமக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, நல்ல வீடில் நாம் இருக்கும்போது, நல்ல ஆசீர்வாதத்திலே நாம் இருக்கும்போது, அப்போது நமக்குள்ளே இந்த பெருமை வரக்கூடாது. வேதம் நமக்கு ஆசிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காரியம் என்ன? நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் எண்ணங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நண்பரோடு இருக்கும்போது உங்கள் சொல்லிலே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் கோபமாக இருக்கும்போது மனநிலையிலே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் குழுவில் இருக்கும்போது நடத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது உங்கள் உணர்ச்சியிலே கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நான் என்ற அகங்காரம் வந்து விடாமல் நான் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த அர்த்தத்தை அந்த உபாகமம் நம்ம சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அதனாலே இதெல்லாம் நமக்கு வராமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் அன்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதே தான் பவுல் சொல்றார், ரோமருக்கு எழுதுகிறார். ரோமர் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 12-15 சந்தோஷப்படுகிறோடு கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறோடு கூட அழுங்கள். சந்தோஷப்படுகிறோடு கூட சந்தோஷப்படுவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒருத்தர் நல்ல ஒரு வண்டி வாங்கிட்டார், நல்ல ஒரு கார் வாங்கிட்டார், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறார், நல்ல நகை வாங்கிட்டாங்க, நல்ல வீடு வாங்கிட்டாங்க. அவங்களோடு கூட நீங்கள் சந்தோஷப்படுவது ரொம்ப கஷ்டமான காரியம்.
ஒருத்தர் தேவன் ஆசீர்வதிக்கும் போது, பணங்களை கொடுக்கும்போது, வருமானம் கொடுக்கும்போது, நல்ல கார், வீடு, நல்ல எல்லாம் கொடுக்கும்போது அவங்க சந்தோஷத்திலே நீங்கள் சந்தோஷப்படுவது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் ஒருத்தர் ஏதாவது துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது இறந்துட்டாங்க, அந்த துன்பத்திலே துக்கத்திலே பங்கு கொள்வது ரொம்ப ஈஸியான காரியம். ஒருவருடைய துயரத்திலே நாம் பங்கு கொள்வது ரொம்ப ஈஸியான காரணம் கூட ஒருவருடைய வெற்றியிலே நாம் சந்தோஷமாக இருப்பது ரொம்ப கடினமான காரியம் என்று நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஓகே, ஒருவருடைய வெற்றியிலே நாம் சந்தோஷப்பட வேண்டுமானால், சந்தோஷப்பட முடியுமானால், அப்போது முதல் காரணம் என்ன? நமக்குள்ளே அன்பு இருந்தால் இன்னொருத்தருடைய வெற்றியை பார்த்து நாம் சந்தோஷப்படலாம். ஓகே, நல்ல வேலை கிடைச்சிச்சு, அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிச்சு, நல்ல திருமணம் நடந்தது, நல்லா இருக்கிறாங்க, முன்பை காட்டில் உயர்ந்திருக்கிறாங்க, அதெல்லாம் அப்படி நாம் ஒருவருடைய உயர்வை குறித்து நாம் சந்தோஷப்பட முடியுமானால் எப்படி முடியும்? நமக்குள்ளே அன்பு இருந்தால்தான் முடியும் என்பது. அன்பு என்பது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, மீண்டுமாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்து வரும். அந்த 13ஆம் அதிகாரம் முழுதுமே இது அன்பு தான், லவ் சாப்டர் தான் சொல்கிறாங்க. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆரோக்கியமானது செய்யாது, அன்பு அயோக்கியமானது செய்யாது. அன்பு நமக்கு இருக்குமானால் அயோக்கியமான காரியம் செய்யாது. குடிக்கிற காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியம், தேவன் வெறுக்கிற காரியம், அன்பு நமக்கு இருக்குமானால் அயோக்கியமானதை செய்யாது. அடுத்தது, அன்பு தற்பொழுவை நாடாதது. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? சொந்த வழியில் நடக்காது. அன்பு நமக்கு இருக்க வேண்டுமானால், அன்பு நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் சொன்ன வழியில் தான் நடப்போம். நம்மளுடைய சொந்த வழியிலே நாம் ஒரு நாள் ஒருபோதும் நடக்க மாட்டோம். சொந்த நம் மகிழ்ச்சிக்காக, இன்பத்துக்காக நாம் நடக்க மாட்டோம். அன்பு நமக்குள் இருக்குமானால் அது தற்பொழுவை நாடாது. 3வது, அன்பு சினமடையாது, இரிட்டேட்டபிள், எரிச்சல் அடையாது. அன்பு நமக்குள் இருக்குமானால் ஏதாவது சொல்லிட்டாங்க, தவறாக பேசிட்டாங்க, முன்னே பேசிட்டாங்க, இல்லை பின்னால் பேசிட்டாங்க, உன்னை குறித்து பேசினாங்க, இல்லை ஜனங்கள் சொல்கிறாங்க, அன்பு நமக்குள் இருக்குமானால் அப்போது எரிச்சல் ஊட்டாது. என்ன செய்யும்? அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்பு தீங்கு நினையாது. நமக்குள்ள அன்பு நமக்குள்ள இருக்குமானால் என்ன செய்யாது? மற்றவரை அழிக்க வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும், ஒரு கனமான சொல்ல பேச வேண்டும் நமக்கு ஏன் தோன்றாது? நமக்குள்ளே அன்பு இருக்கிறது, அதனாலே நாம் செய்ய மாட்டோம். அன்பு என்பது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் என்பதை நான் ஒரு நாளும் ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. அடுத்தது, அநியாயத்திலே அன்பு சந்தோஷப்படாது. நோ காசிப், அதாவது கிசு பேசாது. அன்பு இருக்குமானால் அநியாயத்தை சந்தோஷப்படாது. யாராவது சொல்லிட்டாங்க ஒருத்தர் குறித்து, அந்த சொன்ன காரியங்களை கேட்டு நாம் சந்தோஷப்பட்டு அவங்க இப்படி இருக்காங்க, இப்படி நடந்தாங்க, போனாங்க, வந்தாங்க என்பதை குறித்து நாம் மற்றவர்களை சொல்லி அதை குறித்து நாம் சந்தோஷப்பட மாட்டோம். ஏன் சந்தோஷப்பட மாட்டோம்? அன்பு நமக்குள்ள இருக்கிறது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்பு நமக்கு இருக்குமானால் அன்பு சத்தியத்திலே சந்தோஷப்படும். என்னப்படுமோ? சத்தியத்தில் சந்தோஷப்படும். வேதம் என்ன சொல்லுகிறது? வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்தில் ஆண்டவர் என்னோடு கூட என்ன சொல்லியிருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார்? அன்பு நமக்கு இருக்குமானா எதில் சந்தோஷப்படும்? சத்தியத்திலே சந்தோஷப்படும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு நமக்குள் இருக்குமானால் சகலத்தையும் தாங்க நமக்கு பலன் தரும். ஒரு நாள் ஒருபோதும் உள்ளங்கள் உடைந்து போகாமல், பலவீனப்பட்டு போகாமல், அவிசுவாசத்தில் போகாமல் அன்பு நமக்கு இருக்குமானால் என்ன செய்கிறது? சகலத்தையும் தாங்க நமக்கு கிருபை செய்கிறது. அன்பு நமக்கு இருக்குமானால் வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு வராதது போல காணப்பட்டாலும் வறுமை நமக்கு என்ன செய்யுது? விசுவாசத்தில் நிலைக்க அன்பு நமக்கு உதவி செய்கிறது. அன்பு என்ன செய்கிறது? நம்ப செய்கிறது, வசனத்தை நம்ப செய்கிறது, ஆண்டோடைய வார்த்தை நம்ப செய்கிறது, வாக்கு தத்தத்தை ப்ராமிஸை அன்பு நமக்கு நம்ப செய்வதாக வேதம் செய்கிறது. அன்பு சகிக்கிறது. எத்தனை விதமான இன்னல்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் தோல்வி போல காணப்பட்ட எல்லாவற்றையும் சகித்து எப்போது ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் பிடித்த அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் நடத்துவார், வெற்றிகளை கொண்டு போவார் என்று எல்லாவற்றையும் சகித்து நம்மை நடத்தும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 8ஆம் வசனம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு நமக்குள் இருக்குமானால் எப்போது ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது எப்படி நாம் அவர் மேல் அன்பாக இருந்தோமோ அதே போல தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு வருகிறவர்களும் அவர் மேல் அன்பாக இருப்போம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்பு ஒரு நாளும் ஒருபோதும் ஒழியாது. அதனாலே விசுவாசிகளாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனம் சொல்கிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும்,
அந்நிய பாஷைகளும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒழிந்து போகாது. ப்ராபசி, அற்புதங்கள், அடையாளம் எல்லாம் ஒழிந்து போக, ஆனால் விட அன்பு ஒரு நாள் ஒருபோது ஒழிந்து போகாது என்று வேதமுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் 8 வசனம். 1 பேதுரு 4 அதிகாரம் 8 வசனம் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். கடைசியில் சொல்கிறாருங்க பவுல், லவ் கவர்ஸ். அன்பு என்ன செய்கிறதா? அது எல்லாவற்றையும் மூடுகிறது. நாம் கூட என்ன செய்தோம்? ஒரு நாள் ஆண்டவருக்கு மகனாக மகளாக இல்லை, ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட தவறு செய்தோம், மறந்தோம், தூரம் போனோம், விலகி போனோம், அவருக்கு பிரியமான காரியம் செய்யாமல் இருந்தோம். ஆனால் கூட அவர் நம்மேல் வைத்த அன்பு, லவ் கவர்ஸ், நம்முடைய எல்லா விதமான பாவங்களை அவர் அன்பினாலே நம்மை மூடினார் என்று வேதமுக்கு போதிக்கிறது. அன்பு என்பது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன். வாழ்க்கையிலே நாம் அன்பாய் நாம் இருப்போமானால் அந்த உலகத்தில் தேவன் தாமே நம்ம மேலே அன்பு வைத்தார். அந்த அன்பு தான் செய்து, அந்த அன்பு நிமித்தமாக தான் அவர் இறங்கி வந்து நமக்காக பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், மீண்டுமாக உயிர் தெழுந்தார். அன்பு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு கிறிஸ்துவராக இருக்கிற நாம் அன்பாக இருப்போமானால் அந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையை அசுவாரம் வைக்கும். அதனால் இந்த காலையில் கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்குமானால் அப்போது வெற்றிக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமிக்கட்டும். ஆமென். God bless you. Take care.